இல்ல அதிமுக ஆட்சி காலத்திலயும் இது இருந்துச்சா? சிக்கல்கள் இருந்துச்சா? இடர்பாடுகள் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா, அதை எல்லாத்துக்கும் ஒரு மாற்றுன்னு சொல்லி தானே இன்னைக்கு திமுகவ கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இப்ப வந்து எடப்பாடி சைடுல வந்து நீங்க தவறு இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அத பூராமே வந்து அத களைஞ்செடுக்கிறோம். நாங்க தான் வந்து இதுக்கு தீர்வு குடுக்க போறோம்னு தானே இன்னைக்கு திமுக எத்தன வாக்குறுதியும் குடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு அத செய்யலைங்கும்போது எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரான்னு கேட்கிறது இது எவ்வளவு மோசமான, அபத்தமான வாதம் இல்லையா? அப்ப அவங்க வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்களா? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? அப்ப இன்னைக்கு நம்ம யார பார்த்து கேள்வி கேட்கணும்? ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கணுமா? இல்லை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்கணுமா? ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கறதான தார்மீக கடமை. அப்ப இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளே அங்க போய் உட்கார்ந்து அங்க என்ன ஏதுங்கிறத பூரா கள ஆய்வு பண்ணி அங்க இருக்கக்கூடிய அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க கிட்ட பேசி அதிலிருந்து வரக்கூடிய தகவல்களை தான் அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய குரல் என்ன? அதிமுகவினுடைய குரலா? ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரல் தானே. அந்த ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய குரலா வந்து பிரதிபலிக்கிறது, எதிரொலிக்கிறது தானே எதிர்க்கட்சி தலைவரனுடைய குரல். அப்ப அது வந்து எப்படி வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை இக்கட்டா பண்ணிட்டாங்கன்ட்டு இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மேல வந்து நீங்க சில குறைபாடுகள் சொன்னீங்கனாலும் அன்னைக்கு வந்து டெல்டா ரீஜனை பாதுகாக்க மண்டலமா அறிவிச்சது யாரு? எடப்பாடி தான். எடப்பாடியார் அவர்கள் தானே. இந்த குடிமராமத்து பணிங்கிற வார்த்தையை நீங்க எந்த காலத்துல கேள்விப்பட்டீங்க?